ஹாய். உங்களோட உறவுக்குள்ள எப்ப பார்த்தாலும் கோவமும், எரிச்சலும், சண்டையும் இருந்துகிட்டே இருக்கா? அதுக்கு மேபி பல காரணம் இருக்கலாம். ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட நீங்க ஸ்பெண்ட் பண்ற குவாலிட்டி டைம் சரியா இல்ல அப்படின்றதுனால மேபி இருக்கலாம். குவாலிட்டி டைம்ன்றது ஒரு லவ் லாங்குவேஜ்ன்றாங்கங்க. அப்படின்னா, எவ்வளவு நேரம் நம்ம டைம் அவங்களோட ஸ்பெண்ட் பண்றோம், 1/2 அன் ஹவர், 1 ஹவர், அது வந்து குவாலிட்டி டைம் கிடையாது. ஆனா, எவ்வளவு தரமான நேரம் அவங்க கூட எந்த ஒரு அஜெண்டாவும் இல்லாம ஃப்ரீயா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு 5 மினிட்ஸா கூட இருக்கலாம். ஒரு காஃபி டைமா இருக்கலாம், ஸ்நாக் டைமா இருக்கலாம், ப்ளே டைமா இருக்கலாம். அவங்களோட உட்கார்ந்து சிரிக்கிறதோ, அவங்க பேசுறத கேட்கிறதோ, சந்தோஷமா இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா, அதுதான் குவாலிட்டி டைம்ன்னு சொல்றாங்க. அப்படி நம்மளுடைய கணவர் கூட, மனைவி கூட, ஆ பிள்ளைங்க கூட, இல்ல கல்யாணம் ஆகாம இருந்தா அப்பா, அம்மா கூட, ஸோ நம்மளுடைய சொந்த நெருக்கவங்களோட கூட இந்த மாரி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, அந்த உறவுக்குள்ள கண்டிப்பா இந்த கோபமும், எரிச்சலும் கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டுமல்ல, வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள்னு. அப்பன்னா தேவனுக்கு கூட குவாலிட்டி டைம்ன்றது ஒரு பெரிய லவ் லாங்குவேஜ்ங்க. அவர்கிட்ட கூட நம்ம ஃபர்ஸ்ட் அவருக்கும், செகண்ட் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்களுக்கும் கொடுக்க வேண்டிய குவாலிட்டி டைமை நம்ம கொடுத்துட்டோம்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த உறவுக்குள்ள ஒரு ஆரோக்கியமும், அன்பு வளருவதும் நீங்க பார்க்க முடியும். காட் பிளஸ் யூ.